Dear student, this is Teensway கணக்கு. இன்னைக்கு 10th மேக்ஸில் சாப்டர் 3 அல்ஜிப்ரா இயற்கணிதத்தில் பேஜ் நம்பர் 116ல் பயிற்சி 3.11 பார்க்கலாம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கணக்கு என்னென்னா இரண்டாவது கணக்கு சூத்திர முறையை பயன்படுத்தி பின்வரும் இருபடி சமன்பாடுகளை தீர்க்க. அதில் முதல் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2x² மைனஸ் 5x + 2 = 0. Exercise 3.11ல second question, solve the following quadratic equation by formula method. First one, 2x² minus 5x plus 2 = 0. Answer பார்ட்டுக்கு வரலாம். 2x² minus 5x plus 2 = 0 எழுதிக்கிறோம். x² ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து 2. ஸோ இதுக்கு நேம் என்ன கொடுத்துக்கிறோம்? ஏன்னு, a = 2. x ஓட கோஎஃபிஷியன்ட் -5, b = -5ன்னு வச்சுக்கிறோம். லாஸ்ட்டு கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்குது, அதாவது மாறிலி. ஸோ c = 2ன்னு எழுதிக்கிறோம். x ஓட வேல்யூ வேணும்னா இந்த ஃபார்முலா என்னது? -b + or -√b² - 4ac/2a. இது ஃபார்முலாவில் உள்ள மைனஸ், b ஓட வேல்யூ என்னது? -5 + or -√b² -π² -4 ஃபார்முலாவில் உள்ளது. a ஓட வேல்யூ 2, c ஓட வேல்யூ 2 / 2a 2 × 2. அப்போது இந்த மைனஸ் என்ன ஆயிரும்? ப்ளஸ் ஆயிரும். + or -5², 5 வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது 25 வரும். 4 2s are 8, 8 2s are 16. அப்போ -16 / 4. அடுத்து இந்த 5 + or -25லேருந்து 16 சப்ராக்ட் பண்ணால் ரூட்டுக்குள்ளே 9 வரும் /4. இப்போ ரூட்டில் 9 இருந்தால் அது ரூட்லேருந்து வெளியில் வரும்போது 3 தான் வரும். அப்போ 5 + or -3 / 4. இப்போ இங்கே + or -3 இருக்கு இல்லையா, அதை 2ஆக பிரிக்கிறோம். 5 + 3/4 ஒன்று, 5 - 3/4 ஒன்று. 5ஓட 3 ஆட் பண்ணால் 8/4, 5லேருந்து 3 சப்ராக்ட் பண்ணால் 2/4. 8 4ஆல் டிவைட் பண்ணால் 2, 2/4 நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம். 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 1 டைம், 2ஆல் டிவைட் பண்ணால் 2. ஸோ எக்ஸோட ரெண்டு வேல்யூ என்னது? 2, 1/2. நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன், √2f² minus 6f plus 3√2 = 0. இப்போ இது f² fல இருக்குது. ஸோ f²ஓட கோஎஃபிஷியன்ட் என்னது? √2. ஸோ a = √2. அடுத்து f ஓட கோஎஃபிஷியன்ட் -6, அதனால b = -6. லாஸ்ட் இருக்க டேர்ம் 3√2, அதுக்கு நேம் என்ன கொடுத்துக்கிறோம்? c. ஃபார்முலா என்னது? x = -b + or -√b² - 4ac/2a. இது ஃபார்முலாவில் உள்ள மைனஸ், bக்கு பதிலாக -6 + or -√b² -6² மைனஸ் இந்த 4 ஃபார்முலாவில் உள்ளது. a ஓட வேல்யூ என்னது? √2, c ஓட வேல்யூ 3√2 / 2a அப்படின்னா 2 × √2. இந்த மைனஸும் என்ன ஆயிரும் அப்படின்னா ப்ளஸ் ஆயிரும். + or -√(-6) ஸ்கொயர் பண்ணால் 36. இப்போ இங்கே பாருங்கள், 4√2 3√2, 4 3s are 12. இப்போ √2வை √2ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 2 வரும். இப்போ இந்த 12ஓட 2வை மல்டிபிள் பண்ணால் 24. ஸோ -24 / 2√2. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு 36லேருந்து 24 சப்ராக்ட் பண்ணால் ரூட்டில் என்ன வரும்? 12. 6 + √12/2 × √2. இப்போ 12 எப்படி பிரிக்கலாம்? 4 × 3ன்னு பிரிக்கலாம். இந்த 4 இருந்தால் ஸ்கொயர் நம்பர், இதுலேருந்து ரூட் எடுக்கும்போது 2 வெளியில் வந்துடும். √3 மட்டும் ரூட்டுக்குள்ளே இருக்கும், 3 மட்டும் ரூட்டுக்குள்ளே இருக்கும். ஸோ 6 + or -2√2 / 2√2. ஓகேவா? இப்போ இதை ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கனால 6 + 2√3 / 2√2 ஒரு வேல்யூவும், 6 - 2√3 / 2√2ன்னு இன்னொரு வேல்யூ நம்ம எழுதிக்கிறோம். இதிலிருந்து நம்ம 2வை என்ன பண்ணலாம்? வெளியில் எடுக்கலாம். இப்போ 2வை இங்கே வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே ப்ராக்கெட்டில் என்ன வரும்? இந்த 6லேருந்து 2வை வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா மல்டிப்ளிகேஷனை வெளியில் எடுக்கும்போது 3 தான் இருக்கும், +√3 / 2√2. அதே மாதிரி இங்கே 2வை வெளியில் எடுக்கும்போது 3 - √3 / 2√2. இந்த 2க்கு 2 கேன்சல் ஆயிடுச்சு, இங்கேயும் 2 2 கேன்சல் ஆயிடும். அப்போ எக்ஸோட ரெண்டு வேல்யூஸ் என்ன வரும் அப்படின்னா 3 + √3 / √2, 3 - √3 / √2. Next third subdivision, 3y² minus 20y minus 23 = 0. இப்போ y² ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து 3. ஸோ a ஓட வேல்யூ என்னது? 3. y ஓட கோஎஃபிஷியன்ட் -20. ஸோ b ஓட வேல்யூ -20. லாஸ்ட் இருக்க நம்பர் வந்து கான்ஸ்டன்ட். ஸோ அதுக்கு நம்ம என்ன நேம் கொடுத்துக்கிறோம்? c. ஸோ c = -23. ஃபார்முலா என்னது? x = -b + or -√b² - 4ac/2a தான் ஃபார்முலா. இதில் பார்த்தீங்கன்னா இது ஃபார்முலாவில் உள்ள மைனஸ் அப்படியே எழுதிக்கிறோம். பியோட வேல்யூ -20 + or -√b² -20 ஹோல் ஸ்கொயர் மைனஸ்
இந்த 4 அப்படியே எழுதிக்கிறோம். ஏயோட வேல்யூ 3, சியோட வேல்யூ -23 பை 2 அப்படியே எழுதிக்கிறோம். ஏயோட வேல்யூ 3. இந்த மைனஸும் மைனஸும் என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். ஸோ 20 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 20 ஸ்கொயர் பண்ணால் 400. இப்போ இந்த 3 நம்பரையும் மல்டிபிள் பண்ணுறோம். 4 3s are 12. 12ஓட 23 மல்டிபிள் பண்ணும்போது 276. இந்த மைனஸும் மைனஸும் என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். டிவைடட் பை 6. ஸோ 20 ப்ளஸ் ஆர் மைனஸ் 400ஓட 276 ஆட் பண்ணால் 676 டிவைடட் பை 6. இப்போ 676க்கு நம்ம என்ன பண்ணலாம், ரூட் கண்டுபிடிச்சா 26. ஏன்னா 26ஆல் மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும், 676 கிடைக்கும். அதை வச்சு நம்ம ரூட் 676க்கு வேல்யூ என்னது, 26னு வரும். அப்போ 20 ப்ளஸ் ஆர் மைனஸ் 26/6. இப்போது இதை பிரித்து எழுதுகிறோம். 20 + 26/6, 20 - 26/6. 20ஓட 26 ஆட் பண்ணால் 46/6. இப்போ 20லேருந்து 26 சப்ராக்ட் பண்ணும்போது என்ன வரும், -6/6. 46 6ஆல் டிவைட் பண்ணுறோம். இதை 2ஆல் டிவைட் பண்ணால் 3 டைம், இதை 2ஆல் டிவைட் பண்ணால் 23. அப்போ ஆன்சர் என்ன வரும், 23/3 ஒரு வேல்யூ. 6 6ஆல் டிவைட் பண்ணும்போது -1. இப்போ இன்னொரு வேல்யூ என்னது, எக்ஸோட வேல்யூ -1. நெக்ஸ்ட்டு 4th சப்டிவிஷன். 36y² minus 12ay plus a² minus b² equal to 0. இப்போ y ஸ்கொயருக்கு முன்னாடி இருக்க நம்பர் என்னது, 36. ஸோ a வந்து 36. இப்போ yக்கு முன்னாடி இருக்க நம்பர் வந்து -12a, அதை தான் நம்ம bன்னு வச்சுக்கிறோம். அடுத்து லாஸ்ட்டாக இருக்கிறது கான்ஸ்டன்ட், அதை cன்னு நம்ம நேம் கொடுத்துக்கிறோம். ஸோ c equal to a² minus b². எக்ஸோட வேல்யூ வேணும்னா -b ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b² minus 4ac/2a தான் ஃபார்முலா. இது ஃபார்முலாவில் உள்ள மைனஸ், பிக்கு பதில் -12a ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் -12a the whole square minus 4 வந்து இந்த ஃபார்முலாவில் உள்ளது. ஏக்கு பதில் இந்த 36 எழுதுகிறோம். அடுத்து சிக்கு பதில் a² minus b² by 2a 2 × 36. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த மைனஸும் ப்ளஸ் ஆயிடும். ஸோ 12a ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் இந்த ஸ்கொயர் வந்து 12க்கும் உண்டு, ஏக்கும் உண்டு. ஸோ 12 ஸ்கொயர் பண்ணால் 144. ஏன்னா 12ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 144 வரும். அப்போ ஏஏ ஸ்கொயர் பண்ணால் a² மைனஸ் 4 × 36 என்ன வரும், 144 × a² minus b² டிவைடட் பை 2 × 36 என்ன வரும், 72. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோம், 12a ப்ளஸ் ஆர் மைனஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் 144a². இந்த 144ஓட a² மல்டிபிள் பண்ணால் -144a² வரும். இந்த -144ஓட b² மல்டிபிள் பண்ணும்போது +144b² வரும் பை 72. இது ரெண்டும் என்ன ஆயிரும், நம்ம கழிச்சிடுறோம். அப்போ என்ன வரும், 12a ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 144b² பை 72. இப்போ 144 இருக்கு இல்லையா, அதை ரூட்லேருந்து வெளியில் எடுக்கும்போது 12ன்னு வெளியில் வரும். இந்த ரெண்டுலேயுமே 12 இருக்கனால 12 காமனாக எடுக்கிறோம். ஸோ 12 காமனாக வெளியில் எடுக்கும்போது a ப்ளஸ் ஆர் மைனஸ் b பை 72. இதை 12ஆல் டிவைட் பண்ணும்போது 1 டைம், இதை 12ஆல் டிவைட் பண்ணும்போது 6 டைம். ஸோ a ப்ளஸ் ஆர் மைனஸ் b ஈக்குவல் டு 6 வரும். இதுலேருந்து எக்ஸோட ரெண்டு வேல்யூ என்ன எழுதுகிறோம், a ப்ளஸ் b பை 6 ஒன்று, a மைனஸ் b பை 6 ஒன்று. அடுத்ததான் மூணாவது கேள்வி. சாய்வு தளத்தில் t வினாடிகளில் ஒரு பந்து கடக்கும் தூரம் d ஈக்குவல் டு t² மைனஸ் 0.75t அடிகளாகும். 11.25 அடி தொலைவை கடக்க பந்து எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளவு? Third question. A ball rolls down a slope and travel a distance d equal to t² minus 0.75t feet in t seconds. Find the time when distance traveled by the ball is 11.25 feet. t செகண்ட்ஸில் கடக்கிற தொலைவு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா d ஈக்குவல் டு t² மைனஸ் 0.75tன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் 11.25 அடியை கடக்கணும்னா எவ்வளவு நேரம் ஆகுங்கிறதா நம்மளுக்கு கேள்வி. அப்போ டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, தொலைவு d வந்து 11.25 ஃபீட், அதாவது அடி. இப்போ இந்த டிஸ்டன்ஸ் d தானே நம்ம எடுத்திருக்கோம். அப்போ அந்த dக்கு பதில் நம்ம என்ன எழுதலாம், 11.25 எழுதிக்கலாம். ஸோ dக்கு பதில் 11.25 ஈக்குவல் டு t² மைனஸ் 0.75t. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் t² மைனஸ் 0.75t
இந்த இது லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் இருக்கிறது லெஃப்ட் சைடில் இருக்கிறது ரைட் சைடும் எழுதிக்கிறோம். அப்போ டி ஸ்கொயர் மைனஸ் 0.75 டி ஈக்குவல் டு 11.25. இந்த 11.25 லெஃப்ட் சைட் கொண்டு வந்தீங்கன்னா மைனஸில் வரும். டி ஸ்கொயர் மைனஸ் 0.75 டி மைனஸ் 11.25 ஈக்குவல் டு 0. இப்போ இதுலேருந்து நம்ம டீயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக இருக்குது, அதாவது இருபடி சமன்பாடாக இருக்குது. இப்போ டீக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குன்னா மைனஸ் 0.75 இருக்குது. அடுத்து லாஸ்ட்டு கான்ஸ்டன்ட் டேர்ம் என்ன இருக்குது, மைனஸ் 11.5 இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு மைனஸை அப்படியே எழுதிக்கிறோம். இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணால் 11.25 வரணும். ஒரு நம்பர்லேருந்து இன்னொரு நம்பரை சப்ராக்ட் பண்ணால் 0.75 வரும். ஆன்சர் என்னென்னா 3.75யும் 3யும். இங்கே பாருங்கள் 3.75 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 11.25 வருது. அதே போல் 3.75லேருந்து 3யை சப்ராக்ட் பண்ணால் 0.75 வருது. இதுதான் அந்த ரெண்டு ஃபேக்டர்ஸ். ஸோ இது எப்படி எழுதலாம்னா டி மைனஸ் 3.75 இன்ட்டு டி ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0. இங்கே ப்ளஸ் 3 வந்தனால டி ப்ளஸ் 3, இங்கே மைனஸ் 3.75 வந்தனால டி மைனஸ் 3.75. இதை ரெண்டு ஃபேக்டர்ஸையும் தனித்தனியாக 0க்கு ஈக்குவேட் பண்ணுறோம். டி மைனஸ் 3.75 ஈக்குவல் டு 0 தனியாக, இதுலேருந்து டீயோட வேல்யூ என்னது 3.75 கிடைக்குது. டி ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0, இதுலேருந்து டீயோட வேல்யூ இந்த ப்ளஸ் 3 இந்த சைடு வரையில் மைனஸ் 3 வருது. இப்போ எப்போயுமே டைம் செகண்ட்ஸ் வேணும்னா மைனஸில் வரக்கூடாது, அது ப்ளஸில் தான் இருக்கணும். ஸோ 3.75 தான் ப்ளஸில் இருக்குது. அப்போ என்ன எழுதலாம், டி இஸ் ஈக்குவல் டு 3.75 செகண்ட்ஸ், வினாடிகள் ஆகும். இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ்